திருச்சியில் தொடரும் போதை கலாச்சாரம். திருச்சியின் இதய பகுதியான ஆழ்வார்தோப்பு பகுதியில் இளைஞருக்கு சராமரி வெட்டு, உயிருக்கு ஆபத்தான நிலையில் அரசு பொது மருத்துவமனையில் அனுமதி. திருச்சிராப்பள்ளி ஆழ்வார்தோப்பு பகுதியில் நேற்று மதியம் தனது வீட்டு வாசலில் நின்று அலைபேசியில் பேசிக்கொண்டிருந்த 32 வயது இளைஞரை 4 பேர் கொண்ட கும்பல் கொடூரமாக தாக்கியது. மேலும் அவரின் முதுகு மற்றும் கழுத்து ஆகிய பகுதிகளில் பயங்கரமான ஆயுதங்களால் வெட்டி படுகாயத்தை ஏற்படுத்திவிட்டு தப்பி ஓடினர். தப்பி ஓடியவர்களை பற்றி அங்கு இருந்த பொதுமக்கள் கூறும் பொழுது, அவர்கள் மிகவும் அளவுக்கு அதிகமான போதைப் பொருளை பயன்படுத்தி இருந்த காரணத்தினால் அவர்களால் நடந்து கூட செல்ல முடியாமல் தடுமாறிக்கொண்டே சென்றதாகவும், எங்கே அவர்களை பிடித்தால் தங்களையும் தாக்கி விடுவார்களோ என்கின்ற பயத்தில் அவர்களை யாரும் பிடிக்கவில்லை என்றும் கூறினர். மேலும் இந்த கஞ்சா போதை ஆசாமிகளை பற்றி அந்த வாலிபர் காவல்துறைக்கு துப்பு கொடுத்த காரணத்தினால்தான் அவரை மிரட்டும் விதமாக அவர்கள் இவ்வாறு செயல்பட்டிருக்கலாம் என்று அப்பகுதி பொதுமக்கள் கூறுகிறார்கள். இந்த சம்பவம் ஆழ்வார்தோப்பு பகுதி மக்களுக்கு ஒருவிதமான அச்சத்தையும் பய உணர்வையும் தோற்றுவித்திருக்கிறது என்றே கூற வேண்டும். நேற்று இரவு 9 மணி போல் எந்த சமூக விரோதி என்று காணப்படும் 2 நபர்கள் மேற்கொண்டு இன்னும் 4 நபர்கள் சேர்ந்து வீட்டுக்குள் புகுந்து என் மகனை வெட்டிவிட்டு ஓடிவிட்டார்கள். இவர்கள் ஏற்கனவே நடந்த சமூகத்துக்கு தொடர்பு உள்ள ஒரு 4 மாதத்துக்கு முன்பு நடந்த ஒரு கலவரத்துக்கு பிரச்சனைக்கு ஈடுபாடு உள்ள நபர்கள் அவங்க. அந்த மாதிரி நபர்கள் என் மகனுடைய காழ்ப்புணர்ச்சி தாங்க முடியாமல் வீடு புகுந்து வெட்டிட்டு ஓடி தலைமறைவாக இருக்காங்க. இவர்கள் இதே வேலையாகவே தொடர்பாக செஞ்சு கொண்டே இருக்கிறார்கள். இதுக்கு காவல்துறை உடனடியாக நடவடிக்கை எடுத்து அவனை கைது செய்து குண்டர் சட்டத்தில் உள்ளே போட வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். உங்களை எத்தனை இடத்துல வெட்டு? 3 இடத்துல வெட்டுங்க. எந்தெந்த பகுதியில்? கன்னத்தில் 2 பக்கமும், பொரடியில் ஒரு பக்கமும். பாலக்கரை இந்த மாதிரி பீம் நகரத்தை சுற்றி நிறைய கஞ்சா. ஆமாம், அவங்க 4 பேரில் ஒரு 3 பேர் போல் சரி கஞ்சா போத அப்படின்னா நின்ற நபர்கள் சொன்னாங்க. நடந்து போகவே முடியல, தடுமாறி தான் ஓடினதாக அவங்க அங்கே உள்ள நபர்கள்லாம் சொன்னாங்க. இதுதான் எங்களுக்கு இதுக்கு நியாயம் கிடைக்கணும். ஏற்கனவே மாநாட்டில் உங்கள் தரப்பை தான் பிரச்சனை பண்ணாங்கன்னு சொன்னாங்க. மாநாட்டுக்கு பேனர் வச்சுருக்காங்க. அது பேனரில் என் மகனுடைய ஃபோட்டோ இருந்திருக்கு. இந்த ஃபோட்டோ எப்படி நீ போட்டு பேனர் அடிக்கலான்னு சொல்லி முதல் நாளே கிழிச்சி வீசியிருக்கான். அதனால் காவல் நிலையத்தில் மறுநாள் அவங்க போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க அந்த கட்சி சார்பாக. அதை கூப்பிட்டு இன்ஸ்பெக்டர் வார்னிங் பண்ணியிருக்காரு. இது போன்ற காரியத்தில் இன்னுமே ஈடுபட்டால் உன்னை நான் தற்க நடவடிக்கை எடுப்பேன்னு சொல்லி வார்னிங் பண்ணி தான் அனுப்பியிருக்காரு. அப்படி இருந்து ஒரு நாள் விட்டு நேற்று இந்த மாதிரி ஒரு சம்பவத்தில் நடந்திருக்கு. இதுக்கு நாங்கள் வன்மையை கண்டிக்கிறோம். இதை உடனடியாக அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கணும்னு தலைமையோடு கேட்டுக்கொள்கிறோம். பெரிய சம்பவம் காவல்துறை தரப்பு யாரும் பார்த்தாங்க. இன்ஸ்பெக்டர், ஏசி எல்லோரும் பார்த்து என்ன நடந்துச்சுங்கிறத என்கிட்ட வாக்குமூலம் வாங்கினாங்க. என்னுடைய பையன்கிட்ட வாக்குமூலம் வாங்கியிருக்காங்க. இப்போ ஒன்றும் உறுதியாக இந்த பையன் தேறிடுவாங்கன்னு ஒன்றும் சொல்ல முடியாத சூழ்நிலையில் தான் இருக்குது. ஒன்றும் உறுதியாக எதுவும் சொல்லலை. இதை உடனே காவல்துறை தற்க நடவடிக்கை எடுத்து தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். என் பேர் எஸ். கிதிர் முகமது, 49 வார்டு ஏடிஎம்கே செயலாளர் தான்.